வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். உனக்கு செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். அவர் செய்து முடிக்கிற வைக்கும் பிசாசானவன் உன் விசுவாசத்தை களங்கம் பண்ணி அற்பமாக எண்ணப்படுவான். ஆகினால்தான் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை 6 நாட்கள் இங்கே பேசக்கூடாது, முறுமுறுத்தக்கூடாது, மௌனமா இருங்க. ஆனா சுற்றி வாங்க. நடந்தது என்ன? எக்காலம் ஊதும் போது அந்த மதில்கள், எரியோ கோட்டைகள் மதில்கள் வெளுக்கப்பட்டன. எல்லாரும் வெட்டி சாய்த்தார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னால் 6 நாட்களும் உங்க சுய வேலை செய்யுங்க. 7ஆவது நாள் ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாளை நீ ஆசீர்வதிப்பாயாக. நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து முடிக்கிற வைக்கும் மௌனமாய் ஜெபித்து ஜெயம் எடுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். திருமணம் ஆகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்க சபை போதுகிறோ, ஊழியக்காரர்களோ, தேவதாசர்களோ, ஆவிக்குரிய தகப்பனோ, நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுப்பான். துதியில் மத்தியில் வாசம் செய்த தேவன் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, உங்கள் வழிகளை கர்த்தரே திறப்பார்.